வெல்கம் டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஓகே, இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ராக்கெட் ஷோன்னு யூடியூப்ல எனக்கு ஊறப்பட்ட ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சு. அது இல்லாமல் நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உண்மையாலுமே ராக்கெட் ஸ்டவ்னா என்ன, அது எப்படி செய்யணும், உண்மையாலுமே அது செஞ்சால் எஃபிஷியண்ட்டாக, அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கா, எவ்வளோ செலவாகும், எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் அப்புறம் வந்து அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணல அப்படின்னா கிளிக் பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. நாங்கள் வந்து இந்த அடுப்பை வந்து ஒரு டெம்பரவரியாக தான் செய்கிறோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மண் எடுத்துக்கிட்டு அதை வந்து எங்கள் வீட்டிலே இருக்கிற இடத்துல கீழே கொட்டி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த மண் கொட்டுறதுனால நெருப்பு இருப்ப கீழே வந்து அந்த கருப்பு கலப்பாக தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் மண் என்ன பண்ணிங்க, நல்லா பரவலாக வந்து இது பண்ணிங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு செங்கல் தேவை. செங்கலும் எங்கள் வீட்டிலே இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஓகேவா? இப்போ அது எப்படி வைக்கிறதுன்றதை சொல்கிறோம். ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு 2 செங்கல் எடுத்துங்க. 2 செங்கலாக ஒரு செங்கல் ரைட் சைட்லையும் இன்னொரு செங்கல் லெஃப்ட் சைட்லையும் நான் எப்படி வைக்கணும் அதேமாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3வது செங்கலாக நான் வைக்கிற மாதிரியே அந்த கார்னர் பொசிஷனில் வச்சுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அரைக்கல் வைக்கிற அளவு ஒரு கேப் வரும், அந்த இடத்துல ஒரு அரைக்கல்லை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வலை, அதாவது வந்து ஒரு மெஷ் மாதிரி மேலே வைக்கணும். எதுக்கு அப்படின்னா, அது மேலே தான் நம்ம விறகு வைக்க போகிறோம். ஸோ அது எங்கள்கிட்ட இல்லாதனால நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், கம்பி இருக்கு இல்லையா, அந்த இரும்பு கம்பி, அதையே மேலே வந்து ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கிறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் இப்போ கீழே வச்சோம் இல்லையா லேயர், அதே மாதிரியே மேலே வந்து இன்னொரு லேயர் வைக்கணும். இதே செங்கலை மேலே இன்னொரு லேயர் வைக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வச்ச மாதிரியே தான் நான் வைக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கல். ஆனால் இதுக்கப்புறம் வர 3வது லேயர், 4வது லேயர், 5 லேயர் போதுமானது. அது எதுக்கு அப்படின்றது எல்லாமே கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது லேயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்தாலே புரியும். அப்படியே வரிசையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே எங்களுக்கு வந்து முடிஞ்சு போச்சு. ஏன்னா வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு டெம்பரவரியாக சமைக்கிறதுக்கு மட்டும்தான் செஞ்சோம். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துல சூப்பராக சமைக்கிறதுக்கே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த அடுப்பு அவ்வளோ சூப்பரான அடுப்பு. இதை பற்றி எல்லாமே நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க பழைய செங்கல் தான் வச்சு செஞ்சுருக்கோம். கொஞ்சம் கரடு மூடாக இருந்தாலும் இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து இது மேலே வச்சு நம்ம சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மேலே வச்சு சமைக்கிறதுக்கு ஒரு மேலே வந்து ஒரு ஸ்டாண்டு மாரி தேவை. கேஸ் அடுப்பு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதேமாரி கேஸ் அடுப்பு ஸ்டாண்ட் எடுத்து மேலே வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே விறகு வச்சு பற்ற வைக்க வேண்டியது தான் வேலை. ஓகேவா? விறகுக்கு வந்து இதுக்கு வந்து நார்மலாக அடுப்புக்கு என்னென்ன விறகு வேணுமோ அதே விறகு தான். அந்த செங்கல்குள்ளே போகிற அளவு விறகு இருந்தால் போதும். நீங்கள் பெரிய அடுப்பாக செஞ்சீங்கன்னா பெரிய விறகு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் விறகு வச்சுக்கிட்டேன். பற்ற வைக்கிறதுக்கு பேப்பர் வச்சு கூட பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் வீடியோ வந்து குயிக்காக எடுக்கணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சோண்டு பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. இது நார்மலாக வந்து அடுப்பு தான், நீங்கள் பேப்பர் வச்சு பற்ற வச்சுக்கலாம். நான் கொஞ்சோண்டு பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் எரியுமே அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஓகே, இப்போ எரியிறப்ப பாருங்களா எப்படி நெருப்பு வரும்ன்ட்டு. அப்பா, பெட்ரோல் ஊற்றுனால எரியுது ஒத்துக்கிறேன். பட் ஆனால் எரியிறப்ப அந்த ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக கூர்ப்பாக இருக்கும். நீங்கள் நார்மல் அடுப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் விரிஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் இது எரியிறப்ப கீழே வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் விறகு எவ்வளோ தான் கூழ்த்தி வச்சாலும் கீழே வந்து சப்ளை போய்கிட்டே இருக்கும். ஸோ நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எரியும். அது எல்லாம் நல்லா எரிஞ்சாலும் எதுக்காக இதை செய்கிறோம், சமைக்கிறதுக்காக. ஓகே, இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப் பாயில் போட போகிறோம். போன தடவையே நான் இதை வச்சு ஒரு வீடியோவில் ஆஃப் பாயில் செஞ்சு போட்டிருந்தேன். அதுக்கே கழுவி ஊற்றிருந்தீங்க. இந்த தடவை வந்து ஒழுங்காக போட்டுருவோன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா தோசைகள் சூடாகட்டும். டக்குன்னு சூடாகிடுச்சிங்க. நீங்கள் நார்மல் அடுப்போட டக்குன்னு சூடாகிடுச்சு. ஓகேவா? கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். ஓகே, கல் சூடாகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஆம்லேட்டை உடச்சி பார்ப்போம். வாவ், சூப்பராக வந்தது பார்த்தீங்களா? ஆனால் உண்மை என்னன்னா, ஃபஸ்ட்டு வச்சு நான் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழப்பி ஆஃப் பாயில் திருப்பியும் போட்டு அதை வந்து சும்மா கொத்து போராட்ட மாதிரி குத்தி எடுத்து வச்சிட்டேன். ஆனால் இதை காமிச்சு ஆஃப் பாயில்னு சொன்னால் கன்ஃபார்மாக நம்ப மாட்டீங்க. போன தடவையே என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இது ஆஃப் பாயிலாடா அப்படின்னு சொல்லி என்ன திட்டினா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த தடவை வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூட்டு வச்சு அவங்கள வச்சு ஆஃப் பாயில் போட சொல்கிறேன். ஓகே, இந்த தடவை ஆஃப் பாயில் சூப்பராக வந்துச்சு. பார்க்க நல்லா இருந்தால் மட்டும் போதுமா, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு.
வாய்க்குள்ளே போகிறப்ப அப்படியே வெண்ணெய் மாதிரி உள்ளே போகுது. தரமான மொபைல். சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அடுப்பு ஏன் நீங்கள் வச்சுருக்கணும், எப்படி ஒர்க் ஆகுது, உண்மையாலுமே இது வந்து ஒர்த்தா, இதை செய்யலாமா, செய்யறதுக்கு எவ்வளோ செலவாகும், எல்லாத்தையுமே வந்து கிளைமேக்ஸ் செக்ஷனில் பார்ப்போம். சரி வாங்க அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஓகே, கிளைமேக்ஸ் செக்ஷன் வந்துட்டீங்க. தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ராக்கெட் ஸ்டவ் நம்ம வந்து ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், எவ்வளோ செலவாகும், எல்லாத்துக்குமே தெளிவாக ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ராக்கெட் ஸ்டவ்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, செங்கலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட்டிக்கிட்டு கீழே வந்து விறகு வைக்கிறீங்க. நார்மலான அடுப்பில் எப்படி வைப்பீங்க, விறகு வைப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா காற்று போகிறதுக்கு அந்தளவு இடம் இருக்காது. ஆனால் இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் வழியாக காற்று வந்து ஆக்சிஜன் சப்ளை போய்கிட்டே இருக்கும். இப்போ ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா காற்று வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல வேக்யூம் வரும். அதனால் அந்த இடத்துல ஈஸியாக காற்று போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கீழே ஏற்கனவே ஒரு கேப் வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாக காற்று ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்தது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் வந்து ஹீட் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா, ஒரு நெருப்புன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேம் கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த ஃப்ளேமில் சென்டர் பாயிண்ட்டோட அந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட்டு, அந்த இடம் தான் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் அடுப்பில் எப்படி வைப்பீங்கன்னா, நெருப்பு வரும், அது பாதியிலே நீங்கள் வந்து குண்டானை வச்சு அமைக்கிடுவீங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அதோட மிடில் பாயிண்டில் இருக்க ஹீட் அடையாமல் நடு பாயிண்டில் இருக்க ஹீட்டு தான் வரும். ஸோ அது வந்து ரொம்ப ஹீட்டு கொடுக்காது. ஆனால் இந்த அடுப்பில் அந்த நுனி பாயிண்டில் ஹீட்டு கிடைக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீட் ஆயிரும். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ஒர்க் ஆகுது. ஓகேவா, நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா செஞ்சு பார்க்கலாம். மிஞ்சி போனால் ஒரு 25 செங்கல் தேவும். அது உங்களுக்கு நீங்கள் புதுசாக வாங்கி சிமெண்ட்டை வச்சு பூசுனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80லேருந்து 90 ரூபாக்குள்ளே தான் ஆகும். ஆனால் அது உண்மையாலுமே ஒர்த்து. நீங்கள் விறகடுப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த அடுப்பு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அப்புறம் நீங்கள் கடையில் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவு உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரியே இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையுமே கிளிக் பண்ணுறதுக்கு வந்து மேலே கார்ட் பட்டன், முடிஞ்சதுக்கப்புறம் கார்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் கீழே தான் இருக்குது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், அதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன்ஸ், உங்களுக்கு வேறு எந்த மாதிரிலாம் வீடியோஸ் வேணும், ஏற்கனவே போட்ட வீடியோஸோட லிங்க்கும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் அந்த வீடியோ. சரி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.